வெல்கம் பேக் டு ஆசிரியர் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். ஸோ இன்னைக்கு வந்து என் கையில கம்பு இருக்கு. கம்பு ஏன் அப்படி வச்சிருக்கோம்னா, இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி விஷஸ். நம்ம செகண்ட் வீடியோ வந்து இது எதுக்காகனா, இந்த செகண்ட் வீடியோ வந்து மேன்செஸ்டர் யுனைடெடுக்கும் ஃபுல்லாமுக்கும் நடந்த மேட்சை பத்தின டிஸ்கஷன் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ சொல்லுங்க, மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி போச்சு 1-1. 1-1 செகண்ட் மேட்ச் இன்டென்ட் இருக்குன்னு பார்த்தோம். கண்டென்ட் கொடுக்காம போயிட்டானுங்க. எதுவும் லக்கு இல்லை நமக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாவே குன்யாவோட சான்ஸ், நல்ல சான்ஸ். ஆமா, மறுபடியும் டார்குக்கு போன எப்ப பார்த்தாலும் குனியாக்கு அப்படிதான் ஆகுது. அதே மாதிரி போன வாரம் டாருக்கு ஆகுது, இது இப்படி ஆயிடுச்சு. யுனைடெடுக்கான லக்கா என்னன்னு தெரியல. நம்ம ப்ரூனோ பெனால்ட்டியை சொருகிடுவார் அப்படின்னு நினைச்சோம். கரெக்டா சொருகிட்டார். இது நாசா போட்டிருந்தாங்கல்ல ட்வீட், அங்க வந்துருச்சா 3க்கு. ஆமா, என்ன இது கான்ட்ராக்ட்ல என்ன பிரச்சனையோ தெரியல அவருக்கு. அடிச்சு சொருகிட்டாரு தூக்கி 3க்கு. அடிக்க வேண்டிய கோலெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தா. அது கமல் சொல்ற மாதிரி ஆகி போச்சு. ஜெயிக்க வேண்டியதுல எல்லாத்தையும் தோத்துக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இவ்வளவு இதுவும் நடந்ததுல ஒரு பாசிட்டிவ், லெனி யோரோ நல்ல செட் பீஸ் எடுத்தாரு. ஒரு வெல் ப்ரூவன் டிஃபெண்டர் காமிக்கிறாரு. ஆமா, சின்ன பையனா இருந்தாலும் எல்லா மேட்சும் சும்மா நல்லா தான் பண்றான். ஆனா இன்னொரு ஸ்டாட் ஒன்று பார்த்தேன். லெனியும் ஒரு 13 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஆனா ஸ்டார்ட் பண்ண மேட்ச் இது வரைக்கும் 1 கூட ஜெயிச்சது. அதுவும் இல்லாம எம்புமோனாப்பா இது செகண்ட் ஹாஃப்ல ஆளே காணும். ஆமாங்க, அவரு அட்டாக்கிங் பிளே அவ்வளோ இதுவா சிறப்பா இல்லை செகண்ட் ஹாஃப்ல. ரைட்ல வேற அவங்களுக்கு டாலோவை சப் பண்ண உடனே எதுக்கு டேலோ, எதுக்கு என்ன பண்ணான் டேலோ? தேவலாம் வந்து ஸ்மித்ரோவுக்கு ஒரு கோல் அசிஸ்ட் போட்டான். அவன் வந்து ஏதோ ஒரு நிமிஷத்துல கோல் அடிச்சு போயிட்டான். ஜெயிக்க வேண்டிய மேட்ச் 2-0ன்னு. என்ன அர்த்தமோ? இதுக்கு உங்க செஸ்கோ வந்து இறக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டார்டிங்லேயே. தெரியல, அமோரிம்க்கு மவுண்டோட என்ன இதுவோ தெரியல. இது ஒரு பீஃப் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பீஃப் வந்து கோவி மெனு. ஆமாங்க, அவர் நல்ல சிறு குழந்தை, கோவி மெனு த டீனேஜர். அவரை போய் என்ன மாதிரி பெண்டு போட்டுக்கிட்டு அந்த லயான் மேட்ச்ல கூட ஒரு அந்த மெயினான கோலே அவன் தான் அடிப்பான், ஈக்குவலைசர் கோல். அதுக்கப்புறம் தான் மகுவேரே அடிப்பான். அவனை கட்டு ஷூட்லாம் கோபி மேனு அவ்வளவு நல்ல ஒரு டேலண்டட் யங்ஸ்டர். அவர் ஏன் ஆட மாட்டேங்கிறான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அமோரிம் வந்து அவரோட ஃபார்மேஷன் மாத்தணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நாளைக்கு வந்து அந்த ஆமா அந்த மேட்ச் இருக்கு. பார்ப்போம், காத்திருப்போம். அதுதான் பண்ண முடியும், நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ எல்லாரும். லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.